Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒருவேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு நிறைய ஃப்யூச்சரில் தகவல்கள் வரும். அதே மாதிரி இந்த வீடியோ கீழே என்னுடைய ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப் இருக்குது பாருங்கள். விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பைசா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு நாளும் உங்களுக்கு புதுசாக நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறது தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன புரிய வருது, உங்களுக்கு என்ன நோக்கத்துக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்ற ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிடும். இது வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க நம்மளுடைய ஒரிஜினல் சேனல். இதில் ஒரு பைசா எதுவும் காசு எதுவும் கிடையாது. நீங்கள் முற்றிலும் லைஃப் டைம் இலவசமாக நீங்கள் அந்த குரூப்பில் இருக்கலாம். வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். சரி, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணது காலையில் ஒரு மூமெண்டம் வந்து அந்த கீழே சப்போர்ட் 25,900 அந்த லெவலில் உங்களுடைய கீழே சப்போர்ட் லெவல் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறமா நம்மளுடைய வெபினார் குரூப்பில் சின்னதாக ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்தோம். பெருசாக ஒன்று மூமெண்டம் இல்லை, ஒரு எஸ்எல் ஒன்று ட்ரிகர் ஆகிடுச்சு. சரி, ஓகே, இதெல்லாம் வந்து இந்த ரேஞ்சில் நம்ம ட்ராவல் பண்ணுது. இதில் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா, அதாவது 10ஆம் தேதி நேற்றோடைய ரேஞ்சில் தான் இன்னும் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் ஒத்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். அதாவது நேற்றோடைய ரேஞ்சில் தான் மார்க்கெட்டு இன்னும் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்படி எடுத்துக்கலாம். 10ஆம் தேதி ஒரு ரேஞ்சில் தான் மார்க்கெட் இன்னும் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அதாவது 26,000 உடைக்க முடியல, பிரேக் பண்ண முடியல. கீழே அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 25,900 அதனால் பிரேக் பண்ண முடியல. அப்போது ப்ரைஸு இந்த ரேஞ்சில் இருக்குது. எல்லோரும் கேட்கலாம், சார் நீங்கள் ஏன் சார் நீங்கள் டவுன் சைடுக்கான ஒரு பிளான் எடுக்க மாட்டேங்க? மார்க்கெட் பார்த்திங்கன்னா கீழே வந்துச்சு அப்படின்னா இது இந்த ரேஞ்சுக்கு வெளியே வந்துச்சுன்னு நீங்கள் ஷார்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் இல்லையா, ஏன் எடுக்கல அப்படின்னு. இப்போது மார்க்கெட் வந்து ஒரு ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி மேலே கொஞ்சம் சஸ்டட் ஆகுது, மேலே போகுது, சஸ்டட் ஆகுது, மேலே போகுது. ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் கட் பண்ணிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னு எவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் எடுப்பாங்கன்னு தெரியும், எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு தெரியாது. ஸோ அந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். இப்போது இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்து ட்ராவல் அப்படின்னா இங்கே 200 EMA லைன் இருக்குது. ஓகே, ஸோ 200 EMA லைன் இருக்குது. எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 25,900 பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இங்கே ஷார்ட் பண்ணலாம் இல்லையான்னு. ஆக்சுவலாக 25,800 இமீடியேட் வந்து சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்டுக்கு முன்னாடியே வந்து மார்க்கெட் அகைன் மேலே திரும்பிடுச்சு அப்படின்னா அந்த 26,000 ஈஸியாக உடச்சிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆகும். இந்த 26,000 க்ளோஸ் கொடுத்துச்சு மேலே அப்படின்னா ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த ஏரியா வந்து ரொம்ப க்ரூஷியல் ஏரியா. இங்கே ரெஸ்ட் எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரூஷியல் ஏரியா. எனக்கு இப்போ 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா மேபி லைட்டாக கீழே வந்து இந்த 200 சப்போர்ட் திரும்ப இங்கே ஜோனுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா திரும்ப இதில் கன்சல்டேஷன் ஆகும். ஓகே, இப்போது ஒரு ஊரில் பஸ் வந்து வருது. பஸ் வந்தோடனே அந்த பக்கம் ஜனங்களாம் ஏறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அல்லது இறங்குவாங்க, ஏறிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் தான் இப்போ ஆல்ரெடி இந்த லெவல் தாண்டி போகாது அப்படின்றவங்க அவங்களுடைய ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வருவாங்க. இல்லை மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி ஆவாங்க, ப்ளஸ் இங்கேருந்து எக்ஸிட் ஆகிறாங்க. ஸோ இந்த இதில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஆகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன மாதிரி மூவ் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நெக்ஸ்ட் மூமெண்டம் எப்படி இருக்கும் சார்? இன்றைக்கி இப்போது ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் இப்படி ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் மூமெண்டம் இதில் என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு உங்களுடைய லைக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 300 லைக்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ எந்த வீடியோக்கு 300 லைக்ஸ் நம்ம ரீச் பண்ணிடுறோமோ நம்ம அடுத்த அந்த ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி வீடியோ போடலான்னு இருக்கு. அதே மாதிரி வேறு நிறைய விஷயங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி தலைப்புகளும் நம்ம அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். இதுக்கு உங்களுடைய லைக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் மூமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ரேஞ்சுக்குள்ளவே ட்ராவல் பண்ணுது அப்படின்னா எந்த டிசிஷன் எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்த்தோம். இதில் மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆகணும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம். ஆனால் இந்த இடத்துல ஃபெயில் ஆகிடுச்சு. மூமெண்ட்டில் ரிவர்ஸ் வந்து எஸ்எல் வந்து ட்ரிகர் பண்ணிடுச்சு இதில். ஓகே, அக்செப்ட், பரவாயில்ல. இப்போ நாளைக்கு இதே மாதிரி இந்த ரேஞ்சில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாமா சார் அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒன்ஸ் நம்ம சான்ஸ் முடிச்சாச்சு. சப்போஸ் நாளைக்கு இந்த இதில் வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும், திரும்ப இந்த ரேஞ்சுக்குள்ளே வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ நாளைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே பிரேக் அவுட் நடந்தால் வேணாம். ஆனால் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டாங்க, 26,000க்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னப்போ இதில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். ஆனால் திரும்ப இந்த ரேஞ்சில் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளை பார்க்காதீங்க, வேணாம். ஓகே, அதே மாதிரி மார்க்கெட் கீழே வருது சார், நம்ம என்ன சார் பண்ணலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட் இன்னும் இந்த ரேஞ்சுக்குள்ளே கீழே வருது அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கீழே வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது ஷார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல, பொறுமையாக இருங்க. மார்க்கெட் வந்து கொஞ்சம் பெரிய கன்சல்டேஷனுக்காக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பெரிய கன்சல்டேஷன் என்ன? இந்த 200 EMA லைன் மேபி இந்த இடத்துல வரலாம். இந்த ரேஞ்சு கட் ஆகிடுச்சு, இந்த ரேஞ்சுக்கு வெளியே வந்துச்சு அப்படின்னா இந்த 25,800 வரலாம் ப்ரைஸ் வரலாம்.
ஸோ இந்த 25,800 வரலும் வரதுக்காக இந்த 100 பாயிண்ட்டுக்காக நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. ஆனால் ட்ரெண்டு கூடவே நம்ம ஒரு மூமெண்டம் கிடைக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த 200 EMA லைன் கிட்ட வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்துச்சு, மேலே மூவ் ஆகிடுச்சு அப்படின்றப்போ ஸோ இதில் பிரேக் அவுட்டுக்கான இங்கேருந்து பையிங்கான வாய்ப்புகள் பார்த்தீங்க, ரைட், ஓகே. ஆனால் இந்த இடத்துல வந்து ஷார்ட் சைடுக்கான வாய்ப்புகள் பார்க்குறது அவாய்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் நீங்கள் மார்க்கெட் கீழே வந்துச்சு என்ன சார் பண்ணுறது, இந்த மாதிரி பெரிய ஃபால் ஆகிடுச்சு அப்படின்னா போட்டுவிடுங்க. அன்றைக்கி நம்ம ட்ரேடிங் ஒரு நாள் நம்ம ட்ரேட் பண்ணலாம்னா ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஸோ மார்க்கெட் கீழே வருது. ஆக்சுவலி இங்கே கூட பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கு, இந்த மூமெண்டம் கூட கீழே வந்திருக்கு. ஸோ இதில் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த இதில் பிரேக் அவுட் மூமெண்டம் கிடைக்கல, கீழே வந்துச்சு, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இந்த இதில் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சிச்சுவேஷன் அதே மாதிரி தான். இந்த 200 EMA கிட்ட ஒரு வேளை ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் திரும்புறதுக்கான சான்ஸ் என்ன வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம திரும்ப ரீஎன்ட்ரி ஆகலாம். இந்த 26,000 26,100 அந்த லெவல் போகிறதுக்காக கொஞ்சம் பிளான் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து என்னுடைய வியூவை Nifty 50ல் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன சொல்ல வருதுன்றது சார்ட்டை பார்த்தாவே புரியும் உங்களுக்கு அப்படியே ஈஸியாக. என்ன சொல்ல வருது, மார்க்கெட்டு புஷ் பண்ணி விட்டாங்க, திரும்ப என்ன பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி நிற்கிறாங்க. அதாவது இந்த ரேஞ்சில் நிற்கிறாங்க, நான் வந்து கீழே போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே போய் நிற்கிறாங்க, தள்ளுறாங்க, திரும்ப மேலே போய் நிற்கிறாங்க. அப்போது மார்க்கெட்டு இங்கே கன்சல்டேஷன் ஆச்சுன்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். 61,000 அந்த ரேஞ்சுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா பாருங்கள், மார்க்கெட்டு இந்த ரேஞ்சு கீழே கட் பண்ணாங்க, ஆனால் க்ளோசிங் வச்சாங்க, இல்லை திரும்ப வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் பண்ணி மேலே புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, அதே மாதிரி நாளைக்கு ஒரு ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த ரேஞ்ச் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே உங்களுக்கு க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு 61,000 ரீச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கலாம். எப்போது இந்த 200 EMA லைனுக்கு மேலே இருக்கிறவரையும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை மார்க்கெட் கரெக்ஷன்ற பேரில் இந்த ஜோன் தாண்டி கீழே வந்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதாவது இந்த ஜோனுக்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த இடத்துல வந்து என்னுடைய பிளான் என்ன, இந்த சைட் டவுன் சைடுக்கான எதுவும் பிளான் இல்லை. ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம இமீடியட் சப்போர்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதனால் டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த 60,500 சொன்னீங்க இல்லையா, இந்த 60,500 வந்து மேபி இன்னொரு டைம் வந்து சப்போர்ட் எடுத்தாலும் எடுக்கலாம். அல்லது இங்கே மேலே போயிடுச்சுன்னா ஓகே அப்பர் சைடுக்கான பிளான் வந்து இருக்குது. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மைல்டாக வந்து நெகட்டிவ் தான் காமிக்குது. ஸோ இட்ஸ் ஓகே, இந்த ஒரு நைட்டில் என்ன வேணாலும் ஆகலாம், ரிகவர் ஆகலாம், அல்லது பெரிய ஃபால் ஆகலாம். ஆனால் நம்மளுடைய பிளான் என்ன, இந்த ரேஞ்சுக்கு மேலே மூவ் ஆச்சா ஓகே, அதில் நம்ம வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஆனால் டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் ப்ரெசென்ட் இல்லை. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸில் இந்த ரேஞ்சு இன்னும் அப்படியே கண்டினியூவேஷன் நம்ம Nifty 50 எப்படி பார்த்தோமோ சேம் அதே மாதிரி தான் ரேஞ்சு கண்டினியூவேஷன் ஆகுது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் போகிறவெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸை இந்த ரேஞ்சுக்குள்ளே எதுவும் நம்ம டிசிஷன் எடுக்க முடியாது. அப்போ நம்ம டிசிஷன் எப்போ எடுக்கணும் அப்படின்னா அந்த 84,400க்கு மேலே மூவ் ஆகிறவங்களும் ப்ரைஸும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்கள். டவுன் சைடுக்கான எதுவும் பிளான் எதுவும் இல்லைன்னு எனக்கு 200 EMA சப்போர்ட்டுக்கு பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் எனக்கு டவுன் சைடு எதுவும் பிளான் இல்லை. ஒன்லி ஃபார் அப்பர் சைடு போனால் நம்ம எடுக்கலாம், இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.